ஹாய். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க, கசப்பான கனிகள். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி அவங்கள கானான் தேசத்துல குடியேற்றினாரு. அவங்களுக்கு கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் கிருபையா கொடுத்தாரு. அவங்கள வேலி அடைச்சு பாதுகாத்தாரு. ஒரு விவசாயி நல்ல தோட்டத்தை அமைச்சு நல்ல கனிகள் எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் அவங்களிடத்துல நல்ல பலன் எதிர்பார்த்தாரு. ஆனா அவங்க கொடுத்தது கசப்பான கனிகள். ஆண்டவர் அவங்களுக்கு பாராட்டின கிருபைகளை மறந்து மாயையை பின்பற்றினாங்க. செம்மையான வழிகளை விட்டு மனம் போல வாழ்ந்து பொல்லாப்பானதை செஞ்சாங்க. அதனோட முடிவு ஆண்டவரோட கோபத்துக்கு உள்ளானாங்க. வாக்குத்தத்தத்தின் தேசத்திலேயே அடிமைகளா மாறினாங்க. நம்மோட கடந்த கால வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்ம மீது கிருபை பாராட்டி ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்காரு. இவ்வளவா நமக்கு கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற கனிகள் கசப்பானதா மதுரமானதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மதுரமான கனிகளை விரும்புற நம்ம ஆண்டவருக்கு மதுரமா வாழ முயற்சிக்கணும். ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெருசு அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்து நன்றியுள்ள உள்ளத்தோடு வாழணும். அனுதினமும் ஆண்டவர்ல நிலைத்திருந்து மதுரமான கனிகளை ஏராளமா நம்ம கொடுக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் அவங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனதுதான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, அதுக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழணும். லெட்ஸ் லிவ் எ லைஃப் தட் இஸ் ப்ளீசிங் டு காட். இது உங்கள் டெய்லி விட்ஸ். நான் நிஷா டேனியல். காட் பிளஸ் யூ. பாய்.